ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதம் 4 ச முகூர்த்தம் அபோத் தூஷ்ணீம் கிருஷ்ணாங்கிரி சூதயா பிருச்சம் தீவிரேண பக்தி யோகேன நிமக்ன சாது நிர்விருதக. மொழிபெயர்ப்பு. ஒரு கணம் அவர் தேக அசைவின்றி மௌனமாக இருந்தார். பக்தி பரவசத்தினால் பகவானின் தாமரைப் பாதங்களை சிந்திப்பதெனும் அமுத வெள்ளத்தில் அவர் ஆழ்ந்து விட்டவரானார். மேலும் அந்நிலையில் அவர் இன்னும் ஆழ்ந்து செல்வது போல் காணப்பட்டார். பொருளுரை. கிருஷ்ணரை பற்றி விதுரர் கேள்வி கேட்டதும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தவர் போல் காணப்பட்ட உத்தவர் பகவானின் பத்ம பாதங்களை மறந்ததற்காக வருத்தப்படுவது போல் தெரிந்தது. இவ்வாறாக பகவானின் தாமரை பாதங்களை மீண்டும் நினைவுகூர்ந்த அவர் தாம் பகவானுக்கு செய்த உன்னத அன்பு தொண்டுகளையும் நினைவுகூர்ந்தார். இதனால் பகவானின் முன்னிலையில் அவர் பெற்று வந்த அதே பரவச நிலையை இப்பொழுதும் பெற்றார். பகவான் பரமபுருஷர் என்பதால் அவரை நினைப்பதற்கும் அவர் முன் இருப்பதற்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. இவ்வாறாக உத்தவர் கணநேரம் முற்றிலும் மௌனமானார். ஆனால் பிறகு பரவச நிலை இன்னும் ஆழ்ந்து செல்வது போல காணப்பட்டார். மிகவும் முன்னேற்றமடைந்த பகவத் பக்தர்களால் பரவச உணர்ச்சிகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. உடலில் ஏற்படக்கூடிய 6 வகையான பரவச நிலைகள் உள்ளன. அவை கண்ணீர், உடல் நடுக்கம், வியர்வை, அமைதியின்மை, பதைபதைப்பு, தொண்டை அடைத்து கொள்ளுதல் முதலானவை ஆகும். இவை அனைத்தும் உத்தவரால் விதுரரின் முன்னிலையில் வெளிப்படுத்தப்பட்டன. ஹரே கிருஷ்ணா.